Hello students, இன்னைக்கு chapter 12 discrete mathematicsல exercise 12.1ல 5, 6, 7 பார்க்க போகிறோம். 5th question பாருங்க. Define an operation star on Q as follows. A star B is equal to A plus B by 2. A comma B belong to Q. Examine the closure, commutative and associative properties satisfied by star on Q. ஸ்டார் என்ற ஒரு ஈருறுப்பு செயலி Qயின் மீது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. இந்த ஸ்டார் ஆனது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு ஆகியவற்றை நிறைவு செய்கிறதா என சோதிக்க. A star B is equal to A plus B by 2 for all A comma B belong to Q. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு. அதாவது ரெண்டு எலிமெண்ட் வந்து ஒரு செட்டுக்குள்ளே இருக்குன்னா அதோட ப்ராடக்டையும் நம்ம அந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா? ஸோ கிவன் A comma B belong to Q. அதில் அண்டு அந்த 2 இருக்கு இல்லையா, A plus B by 2 இருக்கனால 2வும் பிலாங் டு Qவில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ A plus B by 2வும் A plus B பிலாங் டு Qவில் தான் இருக்கும். A plus B by 2வும் பிலாங் டு Qவில் தான் இருக்கும். அப்போ A star B வந்து பிலாங் டு Q அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? A comma B வந்து பிலாங் டு Qவில் இருக்குது, 2வும் பிலாங் டு Qவில் தான் இருக்குது. அப்போ A plus Bயும் பிலாங் டு Qனா A plus B by 2வும் பிலாங் டு Q. therefore A star B belong to Q. therefore star is closed on A. Closed on A தான். Sorry, star is closed on Q. Qவின் மீது இந்த Q ஆனது ஸ்டாரின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளது. Q ஆனது ஸ்டாரின் மீது அடைவு பண்பை பெற்றுள்ளது. புரியுதா? ஃபஸ்ட் ஒன் போட்டாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள். பரிமாற்று பண்பு, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ரெண்டு எலிமெண்ட் வந்து ஒரு செட்டுக்குள்ளே இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அதோட ப்ராடக்ட், அதாவது A star B is equal to B star A. இது ரெண்டு லெஃப்ட் ரைட்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பரிமாற்று பண்பு உள்ளது அப்படின்னு சொல்லிடுறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ A star B is equal to B star A. A comma B belong to Q. ஸோ A star Bயை நம்ம கொஷினில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A plus B by 2 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கா. சரியா? ஸோ A star B is equal to B star Aன்னு எழுதிக்கிங்க. நம்ம கொஷினில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A star Bங்கிறது A plus B by 2. ஸோ A plus B by 2ன்னு போட்டாச்சு. இது B star Aங்கிறனால B plus A by 2. போத் ஆர் சேம் தானே, அடிஷனில் A plus Bனாலும் B plus Aனாலும் சேம் ஆன்சர் தான். ஸோ ரெண்டு ஈக்குவலாக கிடச்சிட்டனால நம்ம வந்து அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ, பரிமாற்று பண்பு வந்து உண்மை அப்படின்னு சொல்லிடுறோம். therefore star is commutative on Q. so A comma B belong to Q. A star Bயும் belong to A star B equal to B star A for all A comma B belong to Q. therefore star is commutative on Q. பரிமாற்று பண்பு உண்மை. ஸ்டார் ஆனது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. ஸ்டார் ஆனது பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. சரியா? அடுத்த தேர்ட் ஒன் பார்க்கலாமாடா. தேர்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு.
இதுக்கு வந்து நம்ம 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். a, b, c வந்து belong to Q. அதாவது a star b star c is equal to a star b star c. சரியா? a star b star c is equal to a star b star c. ஸோ அது லெஃப்ட்டும் ரைட்டும் ஒரே மாதிரி ஆன்சர் வந்துடுதுன்னா நம்ம வந்து இந்த அசோசியேட்டிவ் அப்படின்னு ப்ரூவ்னு சொல்லிடலாம். சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ a star b star c is equal to a star b star c. ஸோ a star b star cங்கிறது இங்கே a star b எப்படி போட்டோம்? a plus b by 2ன்னு போட்டோமா? அப்போ b star c வந்து b plus c by 2 அப்படின்னு போட்டுடலாமா? ஈக்குவல் டு a star b a plus b by 2 அப்படின்னு போட்டுடலாமா? ஸ்டார் c. ஸோ a star b plus c இருக்குல்ல, இப்போ இது a மாதிரி இது b மாதிரி கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா a plus b plus c by 2 ப்ளஸ்ஸு பண்ணுங்க a plus b plus c by 2 whole divided by 2 போட்டுக்கணும். ஏன்னா அந்த a plus b by 2 மாதிரி a போட்டாச்சு ப்ளஸ் போட்டுட்டு bக்கு பதில் b plus c by 2 போட்டாச்சு divided by 2 போட்டாச்சு. மாதிரி இந்த இதில் வந்து a plus b by 2 இருக்குது, ப்ளஸ்ஸு வந்து அது c போட்டிருக்கணும். divided by 2 மிஸ் இப்போ மாற்றிடுவேன், whole divided by 2 போட்டாச்சு. ஸோ இது கிராஸ் ஆகிறச்சு 2a plus b plus c divided by 2. இந்த கீழே இருக்க 2 இருக்குல்ல, அது ரெசிப்ரோக்கல் ஆகிறச்சு 1 by 2 அப்படின்னு மாதிரி எடுத்து இது a plus b, இது வந்து c plus 2c divided by 2 whole divided by அந்த 2 இருக்குது, அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறச்சா நமக்கு 1 by 2 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ 2a plus b plus c divided by 4. 2a plus b plus c divided by 4 equal to a plus b plus 2c divided by 4. இது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, நாட் ஈக்குவல்னு ஆகிடுது. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நாட் ட்ரூடாமா நமக்கு. So therefore a star b star c not equal to a star b star c. Therefore star is not associative on Q. Star ஆனது சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யவில்லை. அடுத்து 5th செகண்ட் ஒன் பாருங்கள். டிஃபைன் an operation star on Q as follows. a star b is equal to a plus b by 2. a comma b belong to Q. Examine the extents of identity and the extents of inverse for the operation star on Q. ஸ்டார் ஆனது சமணி பண்பு மற்றும் எதிர்மறை பண்பு ஆகியவை Qவின் மீது உண்மையாகுமா என சோதிக்க a star b is equal to a plus b by 2 for all a comma b belong to Q. இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாடா, மிக முக்கியமான கேள்விடாமா. சரியா? ஸோ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஐடென்டி எலிமெண்ட் சமணி பண்பாயில் ஐடென்டி ப்ராப்பர்ட்டி. இதில் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொன்று ஈங்கிறது ஐடென்டி எலிமெண்ட்டு. let a belong to Q, e be the identity element. e belong to Q தான், ebங்கிறது identity element. e be the identity element. சமணி உறுப்பு. So a star is equal to e star a is equal to a. So a star is equal to ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்றை ப்ரூவ் பண்ணினா போதும், ஏன்னா ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் தான் வரும் இந்த கொஷினில் பொறுத்த வரைக்கும். ஸோ a plus e by 2 அப்படின்னு போட்டாச்சு ஈக்குவல் டு a. இந்த 2 கிராஸ் ஆகிறச்சா a plus e is equal to 2a. ஸோ e is equal to 2a minus a அப்படின்னா நமக்கு a அப்படின்னு கிடைக்கிது. ஈயோட வேல்யூ a அப்படின்னு கிடச்சிட்டனால இது வந்து நாட் ஐடென்டி எலிமெண்ட் ஆகிடும்பா. ஏன்னா
ஈயோட வேல்யூ வந்து நமக்கு ஏன்னு வந்திருக்கு இல்லையா. திஸ் மீன்ஸ் எவ்ரி எலிமெண்ட் இஸ் எ ஐடென்டி எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஐடென்டி அப்படின்னு சொல்லுற மாதிரி வந்துருச்சு. திஸ் மீன்ஸ் எவ்ரி எலிமெண்ட் இஸ் எ ஐடென்டி எலிமெண்ட். திஸ் இஸ் நாட் possible. This means every element is a identity element. This is not possible. ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஐடென்டி எலிமெண்ட்டாக இருக்கக்கூடாது. சரிங்களா. therefore star has no identity element அப்படின்னு சொல்லிடுறோம். therefore star has no identity element. no identity element. Qவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் சமணி உறுப்பு என்றாகிறது. Qவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் சமணி உறுப்பு என்றாகிறது. இது சாத்தியமில்லை. ஓகேவா. அதனால் எனவே ஸ்டார் ஆனது சமணி உறுப்பை பெறவில்லை. எனவே ஸ்டார் ஆனது சமணி உறுப்பை பெறவில்லை. நோ ஐடென்டி எலிமெண்ட். இது சமணி உறுப்பை பெறவில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் கேட்டிருந்தா இல்லையா. எதிர்மறை பண்பு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. பார்க்கலாமா. இதுக்கும் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். லெட் ஏ பிலாங் டு க்யூன்னு. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு இ. ஸ்டார் ஹேஸ் நோ ஐடென்டி எலிமெண்ட். அதாவது நோ ஐடென்டி எலிமெண்ட்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ இது நோ இன்வர்ஸ் தான். ஐடென்டி எலிமெண்ட் இருந்தால் தான் இன்வர்ஸ் வருண்டாமா. சரியா. அதனால் நோ இன்வர்ஸ்ப்பா இதுக்கு. ஸ்டார் ஹேஸ் நோ ஐடென்டி எலிமெண்ட். அதனால் ஸ்டார் ஹேஸ் நோ இன்வர்ஸ் தான். ஸ்டார் ஆனது சமணி உறுப்பை பெறவில்லை. எனவே இதற்கு எதிர்மறை பண்பும் இல்லை. எதிர்மறை உறுப்பும் இல்லை. எதிர்மறை பண்பு இல்லை. இதற்கு எதிர்மறை உறுப்பு இல்லை. உறுப்பும் இல்லை. சமணி உறுப்பு இல்லை. அதனால் எதிர்மறை உறுப்பும் இல்லை. therefore star has not inverse. ஓகேவா. அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். fill in the following table. show that the binary operation star on A is equal to set of all A, B, C is commutative. ஸ்டார் என்ற ஈருறுப்பு செயலியானது A is equal to set of all A, B, C என்ற கணத்தின் மீது பரிமாற்ற விதிக்கு கட்டுப்பட்டால் பின்வரும் பட்டியலை பூர்த்தி செய்க. ஸோ இந்த டேபிள் வந்து புக்கிலே கொடுத்துருக்கா. ஏக்கு ஏ ஸ்டார் ஏங்கிறது பி, பி ஸ்டார் ஏ, பி ஸ்டார் ஏ வந்து சி அப்படின்ட்டுருக்கு. பி ஸ்டார் பி வந்து பி, பி ஸ்டார் சி என்ன இருக்குது ஏ, பி ஸ்டார் சி வந்து ஏ. அடுத்தது சி ஸ்டார் ஏ வந்து ஏ, சி ஸ்டார் சி அதுவும் சி, சி ஸ்டார் சிங்கிறது சி. இப்போ நமக்கு அந்த ஃபில் ஆகாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பரிமாற்று விதி அப்படின்னு சொல்லிட்டா, கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அப்போ கிவன் ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ், பரிமாற்று விதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பரிமாற்று விதினா என்னடா, ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவா. அப்போ ஏ ஸ்டார் பிக்கு என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் தான் பி ஸ்டார் ஏக்கு. ஓகேவா. இப்போ ஏ ஸ்டார் பிக்கு ஆன்சர் இல்லை, பட் பி ஸ்டார் ஏக்கு ஆன்சர் என்னன்னு இருக்குது, சின்னு இருக்கா. பி ஸ்டார் ஏக்கு சின்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்டார் பிக்கும் சி தான். புரியுதா.
ஏன்னா பரிமாற்று விதி கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ, ரெண்டுத்தோடைய ஆன்சரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பி ஸ்டார் ஏங்கிறது சினா ஏ ஸ்டார் பியும் சி தான். ஸோ ஏ ஸ்டார் பியில் சி அப்படின்னு போட்டு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் பி ஏ ஸ்டார் சி பார்க்க போகிறோம். ஏ ஸ்டார் சி கண்டுபிடிக்கணும். அப்போ சி ஸ்டார் ஏ என்ன இருக்குது, ஏன்னு இருக்குது. சி ஸ்டார் ஏங்கிறது ஏ அப்படின்னா ஏ ஸ்டார் சியும் ஏ தான். ஓகேவா, சி ஸ்டார் ஏங்கிறது ஏனா ஏ ஸ்டார் சியும் ஏ தான். ஸோ அந்த பாக்ஸை ஃபில் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏ ஸ்டார் சியில். அடுத்தது சி ஸ்டார் பி வேணும். அப்போ பி ஸ்டார் சி என்னன்னு தெரிஞ்சால் போதும். பி ஸ்டார் சி, சி ஸ்டார் பிக்கு பி ஸ்டார் சி வந்து ஏன்னு இருக்கா, பி ஸ்டார் சிங்கிறது ஏனா சி ஸ்டார் பிங்கிறது ஏ. ஸோ அந்த இடத்துலையும் ஃபில் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ ஏ ஸ்டார் பினா பி ஸ்டார் ஏயோட ஆன்சர் தூக்கி போட்டாச்சு. சி ஸ்டார் ஏக்கு ஏ ஸ்டார் சியோட ஆன்சர் தூக்கி போட்டுடலாம் அந்த இடத்துல. சரியா, சி ஸ்டார் பிக்கு என்ன ஆன்சரோ அதான் பி ஸ்டார் சிக்கும் அதே ஆன்சர் தான். ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து 7th ஒன் பாருங்கள். கன்சிடர் த பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் டிஃபைண்டட் ஆன் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி கமா சி கமா டி பை த ஃபாலோயிங் டேபிள். ஸோ இந்த டேபிள் வந்து அவனே கொடுத்துருக்கான் புக்கில். இட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா பி கமா சி கமா டி என்ற கணத்தின் மீது ஸ்டார் என்ற இருஉறுப்பு செயலியை பின்வரும் பட்டியலுடன் கருதுக. இது மாற்று பண்பு மற்றும் சேர்ப்பு பண்புகளை பெற்றுள்ளதா, அதாவது பரிமாற்று பண்பையும் சேர்ப்பு பண்பையும் பெற்றுள்ளதா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்கான். சரியா, ஸோ பரிமாற்று பண்பு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவா, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏ ஸ்டார் பியோட ஆன்சரும் பி ஸ்டார் ஏயோட ஆன்சரும் ஒன்றா வந்துருச்சுன்னா இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நம்ம டேபிளில் கொடுத்துருக்கதை வச்சு செக் பண்ணி பார்ப்போம் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. ஏ ஸ்டார் பி என்னன்னு பாருங்கள் அந்த டேபிளில் போய். ஏ ஸ்டார் பியில் ஆன்சர் வந்து சி அப்படின்ட்டுருக்கு. ஏ ஸ்டார் பியில் ஆன்சர் சின்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல சி அப்படின்னு போட்டுடலாமா, ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. பி ஸ்டார் ஏல என்ன இருக்குது, பி ஸ்டார் ஏல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்ட்டுருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அப்போ இது நாட் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா, ஸோ ஏ ஸ்டார் பி நாட் ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ. ஸோ இது நாட் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, பரிமாற்று பண்பு வந்து இல்லை. எது இருந்தாலும் இன்னொரு கேஸு பார்த்துடலாம். சரியா, ஒரு கேஸ் வந்துட்டாலே வந்து இல்லை தான். சும்மா இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். பி ஸ்டார் சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்டார் பின்னு. பி ஸ்டார் சி பாருங்கள், பி ஸ்டார் சியில் என்ன இருக்குது, பின்னு இருக்குது. பி ஸ்டார் சியில் பி அப்படின்ட்டுருக்கா. ஸோ பியை போடுங்க, ஈக்குவல் டு சி ஸ்டார் பி. சி ஸ்டார் பியில் என்ன இருக்குது, டின்னு இருக்குது. ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல். ஒன்று வந்துருச்சுனாலே இது நாட் ஈக்குவல் தான். உங்களுக்காக சும்மா 2 வெரிஃபை பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பி ஸ்டார் சி நாட் ஈக்குவல் டு சி ஸ்டார் பி, தேர்ஃபோர் நாட் கம்யூட்டேட்டிவ். பரிமாற்று பண்பு இல்லை, நிறைவு செய்யவில்லை, நாட் கம்யூட்டேட்டிவ். தேர்ஃபோர் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யவில்லை. ரொம்ப முக்கியமான சாப்டர்ப்பா, முக்கியமான எக்ஸசைஸு. எல்லா சம்முமே விட்டுறாமல் பார்த்தணும். ஒரு சம்மை கூட விடக்கூடாது. எல்லா சம்முமே தெரியணும் நமக்கு. சரியா, ரொம்ப ஈஸி தான். கஷ்டம்னு நினச்சா தான் கஷ்டம், ஈஸின்னு நினச்சிட்டா மலையை கூட நம்ம நகர்த்திடலாம். அது மாதிரி சம்மையும் போட்டுடலாம். ஓகேவா, செகண்ட் ஒன் பாருங்கள். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. சரியா, சேர்ப்பு பண்பு. A star B star C is equal to A star B star C. A star B, A star Bல பாருங்கள் டேபிளில் C அப்படின்ட்டு இருக்கு. ஸ்டார் C அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ ஏயை போட்டுருங்க, ஏ ஸ்டாரை போட்டுருங்க. பி ஸ்டார் சியில் என்னன்னு பார்த்துருவோம். பி ஸ்டார் சியில் பின்னு இருக்குது, அதையும் போடுங்க. அடுத்தது அகைன் பார்க்க போகிறோம். சி ஸ்டார் சி என்னன்னு பார்க்குறோம். சி ஸ்டார் சியில்
ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ போட்டாச்சு. சரியா? அடுத்து ஏ ஸ்டார் பி பார்த்தோம், அது சின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது ரெண்டு நாட் ஈக்குவல் வந்துருச்சா? அதாவது எல்லாம் ஏ ஸ்டார் பி நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி நாட் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி நாட் ஈக்குவல் கிடச்சிட்டு. தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் நாட் அசோசியேட்டிவ். சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யவில்லை. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.